படையப்பா ரீரிலீஸ் வைப் எப்படி இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி நீங்க தியேட்டர்ல பாத்திருக்கீங்க இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது? இல்ல, படையப்பா வந்து 99 ரிலீஸ், ஏப்ரல் 10 1999. அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்ட இதை குறி வச்சு தான் அந்த படத்தை விட்டுருப்பாங்க. சரிங்களா? இந்த படம் உருவானதுக்கே வந்து நிறைய காரணம் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முத்து வந்து KS ரவிக்குமாரோட டைரக்ஷனில் தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. கலெக்ஷன் வைஸாக இந்த படம் தான் பெரிய ஹிட் அன்னைய ரேஞ்சுக்கு. அன்னைக்கே வந்து 7 லட்சம் ஆடியோ கேசட் இந்த படத்துக்காக போடப்பட்டுச்சு. 210 பிரிண்ட் வேர்ல்டு வைட் சொல்கிறேன், வேர்ல்டு வைடு இருந்துச்சு. அது வந்து ஒரு பெரிய விஷயம். நிறைய பேருக்கு டேட்டா தெரியுமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் போய் ஆனால் விக்கிபீடியாவில் மற்ற இதில் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஜப்பானில் வந்து இந்த படம் அதிகமாக விற்றுருக்கு. ஜப்பானில் அதிகமாக விற்ற படம் வந்து படையப்பா. இது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப அழகாக படத்தை நகர்த்தியிருப்பாங்க. ஆனால் மெயின் கேரக்டர் நீலாம்பரி தான். ஆமாம், சரிங்களா? ரொம்ப அழகாக நகர்த்தியிருப்பாங்க. இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு சொல்லணும்னு வச்சிங்களேன். இப்போ விஜய் சார் ட்ரெண்டில் அடிக்கடி பேசுகிறாருல, 2 பேருக்கு தான் போட்டின்னு. அதே மாதிரி 1999 இதே ட்ரெண்டை கொண்டு போகணும் அப்படின்னா 2 பேருக்கு நடுவில் தான் படம். ஒன்று ரஜினிகாந்த், இன்னொன்று ரம்யா கிருஷ்ணன். ஒன்று படையப்பா, இன்னொன்று நீலாம்பரி. ஸோ இதுதான் விஷயம். ஆனால் இதை தாங்கி இருக்குன்னு நான் சொல்கிறேன். மற்ற எல்லா கேரக்டருமே இதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கும் அந்த படத்தில். நீங்கள் சிவாஜி சார் இருப்பார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் சார் இருப்பார், லக்ஷ்மி அம்மா இருப்பாங்க, சித்தாரா நடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் இதில் வந்து நிறைய ஹிடன் திங்ஸ் இருக்குது. நீங்கள் அன்னைக்கு நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க. மொத்தம் வந்து 5 பாட்டு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினிகாந்துக்காகவே, என் பேர் படையப்பா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ரம்யா கிருஷ்ணனும் ரஜினிகாந்த் இருக்கிற மிம்சாரா கண்ணா. சரிங்களா? மிம்சாரா கண்ணா பாட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பல்லவி ரஜினிகாந்த் சௌந்தர்யாவுக்கு ப்ரொபோஸ் பண்ணுற சீன். சரிங்களா? ஒரு டீசெண்டான ப்ரொபோசல். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சரணம். ஃபர்ஸ்ட் சரணம் ரம்யா கிருஷ்ணன் ரஜினிக்கு அரகண்டான ப்ரொபோசல். என் பாதத்தில் பள்ளிக்குள்ள உனக்கு ஒரு அனுமதி தந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அரகண்டான ப்ரொபோசல். அதுக்கு ரிப்ளை தர மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் ரிஜெக்ஷன். ஒரே பாட்டிலே ப்ரொபோசல் ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா இருக்கும். வாழ்விழியாய் வலை விரித்தாய் வஞ்சனை வெல்லாது, வலைகளிலே மீன் சிக்கலாம் தண்ணீர் என்றும் சிக்காது, வா என்றால் நான் வருவதில்லை, போ என்றால் நான் மறைவதில்லை, இது நீ நான் என்ற போட்டி அல்ல, நீ ஆட இட்டு சூடிக்கொள்ள ஆண்கள் யாரும் பூக்கள் அல்ல. பயங்கரமாக கொண்டு போயிருப்பாங்க, பயங்கரமாக எழுதியிருப்பார் வைரமுத்து. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெற்றி கொடிக்கட்டில் நீங்கள் கவனிச்சு பாருங்க, ஒட்டுமொத்த அந்த படத்தில் நடித்த அத்தனை கோ ஆர்டிஸ்டும் அந்த படத்தில் வந்திருப்பாங்க. செந்திலிருந்து லக்ஷ்மியிலேருந்து சிவாஜி சாரை ஃபோட்டோவில் காமிக்கிறதா இருக்கட்டும், மணிவண்ணன் சாராக இருக்கட்டும், இன்னொரு உயிரை கொண்டு நாசர் சாராக இருக்கட்டும், நீங்கள் அப்படியே ஃப்ரேம் வச்சுக்கிட்டே வாங்களேன். சௌந்தர்யா அவர்களாக இருக்கட்டும், ரம்யா கிருஷ்ணன் அவர்களாக இருக்கட்டும், அந்த வேர்வை முகர்ந்து பார்க்குற சீன் இப்படி கொண்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் கவனிச்சா தான் தெரியும். நீங்கள் வெறித்தனமாக வந்து ரசிகனாக போய் தலைவரை பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு இது தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றி கொடிக்கட்டு பார்த்து முடிஞ்சோடனே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரொமான்டிக் சாங் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்தீங்க. அதில் அரசியல் பேசியிருப்பாரு வைரமுத்து. நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். காதல் தேர்தலில் கட்டில் சின்னத்தில் வெற்றி பெற்று நீ வாழ்க, டைரக்டாக சொல்லாமல் சூசகமாக சொல்லியிருப்பாரு. பட் இதெல்லாம் உள்ளது தான். அதுக்கு அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா கிக்கு ஏறுதே வந்து நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா இருக்கும். என்னன்னா படத்தோட டேரக்டர் KS ரவிக்குமார் அவரையும் ஃப்ரேம்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ படத்தில் நீங்கள் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் முக்கியமாக ஒர்க் பண்ண அத்தனை பேருமே 5 பாட்டுக்குள்ள ஃப்ரேம்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம், கவனிச்சிருக்கணும். கவனிக்காமல் விட்டுட்டாங்கன்னு சொல்ல வரேன். பட் இப்போ ஓகே ஃபைன், நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது தமிழ் சினிமா. நம்ம எப்படி பார்க்குறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. எல்லாமே வந்து கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் தான், பெரிய விஷயம். அந்த தலைவர் வந்து இந்த படத்துக்கு சீக்வல் எடுக்கணும் நீலாம்பரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்து சீக்வல் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது? இல்லை, சீக்வல் வரலாம். இப்போ ஏன்னா தலைவர் சொல்கிற மாதிரி ஜெயிலர் 2 இன்னும் என்னென்னமோ 2 வருது. இப்போ ஒரு நீலாம்பரி 2 வரதுல தப்பு இல்லை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு 19 பிரிண்ட், அதை வந்து KS ரவிக்குமார் 14 குறைச்சிருப்பார். அதிலே பாக்கி நமக்கு இன்னும் 5 இருக்குது. பார்ப்போம் என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியாது. இன்னைய பொருளாதாரம் அன்னைய பொருளாதாரத்துக்கே இப்படி இருக்கு. இன்னைய பொருளாதாரம் இன்னைய தொழில்நுட்பம் நிறைய இருக்குல்ல, எப்படி இருக்கும் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு மாஸ், இந்த ஒரு காமெடி, இது எல்லாமே வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கோமா இப்போ வர ரஜினி சார்? 100% ரஜினி சார் படத்தில் மட்டும் இல்லை சார், எல்லாத்தோட படத்துலையுமே நம்ம மிஸ் பண்ணுறோம். அதை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பொருளை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் பொருள் நம்பர்ஸு கலெக்ஷன்ஸு நம்ம ஃபேன்ஸை எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னா, நான் இப்போ ஃபேன்ஸ் கொண்டாடணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ எங்கள் அப்பாவை நான் கொண்டாடணும்னா எங்கள் அப்பாவோட நல்ல விஷயங்களை மட்டும் தான் நான் கொண்டாடணும். சரிங்களா? ஏன்னா குறை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆறா இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வே இருக்குது. அதான் அந்த படத்தில் சொல்லியிருப்பார், என் வழி தனி வழி. சும்மாலாம் இல்லை, இங்கே ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒரு உணர்த்திக்கிட்டே தான் வராரு ஒவ்வொரு இடத்துலையுமே. சும்மாலாம் என் வழி தனி வழி. என்ன இதில் இன்னொன்று வரும், என்னை யாரும் சீண்டாதீங்க, என் வழியில் சீண்டாத வரைக்கும் நான் யாரையும் எதுவும் பண்ண மாட்டேன். இதெல்லாம் உள்ளது தானே. நீங்கள் சென்டிமெண்ட்டுமே பாருங்கள், பாம்பு சென்டிமெண்ட் எடுத்தோன்னே பாம்பு சென்டிமெண்ட் நம்ம அண்ணாமலையில் பார்த்தது. அந்த கழுத்தில் ஓடி போய் குஷ்பு குளிக்கிற இடத்துல திருன்னு ஓடி போயிடல, அப்போ பார்த்தது அந்த பாம்பு சென்டிமெண்ட் இதில் வச்சிருப்பார் எடுத்தோன்னே. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வேறு எந்த படம் ரீரிலீஸ் பண்ணால் சூப்பர் ஸ்டார் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? அண்ணாமலை பண்ணலாம், அருணாச்சலம் பண்ணலாம். எந்த படம் பண்ண வேணாம் நீங்கள் சொல்லுங்கள். எந்த படம் பண்ணாலுமே சூப்பர் ஸ்டார் படம் இல்லை. எப்படி நீங்கள் இப்போ ஒரு மழை அடிக்குது,
திருப்பி வரும்பொழுது சூரியன் தானே, ஆமா மாறாதில்ல. இப்போ மழை வந்துருச்சு அப்படின்னு திருப்பி உதைக்கும் போது சூரியன் வேறையா மாறாதுல, அது மாதிரி தான் சூப்பர் ஸ்டாரும். நீங்கள் எந்த படத்தை ரிலீஸ் பண்ணாலும் சரி, புது படத்தை எடுத்து வந்து ரஜினிகாந்த் நிறுத்தினாலும் சரி, சூப்பர் ஸ்டார் இஸ் அ சூப்பர் ஸ்டார். நீங்கள் அந்த ஸ்டைல் தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் கையை கொண்டு வரதுலே இருக்கு, இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி தூக்கி அடிப்பார் சலிட்டு. நீங்கள் அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பார். நீங்கள் எஜமான் படத்தில் பாருங்க, துண்டை தூக்கி போகிறத நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ நம்ம திரையில் பார்க்குறப்ப நான் இதை அடிக்கடி நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், நம்ம பார்க்குறத மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், எத்தனை டேக் போணுச்சோ தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி எத்தனை உழைப்பு அவர்கிட்ட இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம ஜஸ்ட் அப்படி பார்த்துட்டு விட்டுறக்கூடாது. அதெல்லாம் ஒருத்தரோட உழைப்பு. 75 வயசுலேயே உழைக்கணும்னு நினைக்கிறாரு. பெரிய இன்ஸ்பிரேஷன் என்னை பொறுத்த வரைக்கும். என்னோட தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.